ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 7 வகையான கிச்சன் டிப்ஸு பார்க்கலாங்க. அதே போல் க்ளீனிங் டிப்ஸு பார்க்கலாங்க. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சேனலாக பார்க்குறதுனா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க நான் போடக்கூடிய யூடியூப் நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வருங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தாங்க பார்க்குறவங்களுக்கு புரியும். நான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாங்க. நம்ம வீட்டில் எல்லார் வீட்டில் இருக்கக்கூடிய ஆப்ப சோடா எடுத்துக்கோங்க. ஆப்ப சோடா பார்த்தீங்கன்னா நான் 1/2 டீஸ்பூன் போல் மட்டும்தாங்க எடுத்திருக்கேன். கூடவே பார்த்தீங்கன்னா 1/2 லெமன் எடுத்துருக்குங்க. 1/2 லெமனையும் புழிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கையை வச்சு கலக்கி விட்டுக்கலாங்க. ஆப்ப சோடாவும் லெமனும் நல்லா ஒன்று சேர்ந்து வந்துச்சு. நீங்களே பாருங்கள், மேலே ஃபுல்லாகவே நிறைய வந்திருக்குங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. நான் பார்த்தீங்கன்னா 1/2 டம்ளர் தாங்க ஊற்றிருக்கேன். இது கூடவே 1 டீஸ்பூன் போல் உங்கள் வீட்டில் எந்த பவுடர் இருந்தாலும் சரிங்க. நான் பார்த்தீங்கன்னா டயட் பவுடர் எடுத்துருக்கேன் 1 டீஸ்பூன் போல். கூடவே பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் போல் சால்ட் எடுத்துக்கோங்க. நம்ம வீட்டில் சமையலுக்காக யூஸ் பண்ணுற சால்ட்டு தாங்க. இப்போ கையை வச்சுட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க. நீங்களே பாருங்கள், கலக்கி விட்டும்போது நல்லா நிறையா வருது, நல்லா ஒயிட் கலராக. இப்போ சின்னதாக ஒரு துணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒயிட் கலர் துணி இல்லை எந்த துணியிலும் எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், தண்ணிக்குள்ளே நல்லா முக்கிட்டேன். இப்போ பாருங்கள், சுவிட்ச் பாக்ஸில் எவ்வளோ அழுக்காக இருக்குது நீங்களே பாருங்கள். இதை அந்த தண்ணியை வச்சு தொடச்சி எடுத்தால் போதுங்க, அவ்வளோ சூப்பராக க்ளீன் ஆகுங்க. நீங்கள் சுவிட்ச் பாக்ஸை துடைக்கிறதுக்கு முன்னாடி சுவிட்ச் பாக்ஸில் லைட்லாம் ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சுவிட்ச் பாக்ஸை துடைக்க போங்க. மறந்தும் கூட நீங்கள் ஈர துணி வச்சு இந்த மாதிரி ஆனில் இருக்கும்போது துடைச்சிடாதீங்க. அதனால நான் திரும்பவும் சொல்கிறேன், சுவிட்ச் பாக்ஸை ஆஃப்ல வச்சுட்டு நீங்கள் தொடைங்க. நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு பளிச்சுன்னு இருக்குன்னுட்டு. அந்த பட்டன் பாருங்கள், சுவிட்ச் ஆன் ஆஃப் பட்டனு எவ்வளோ அழுக்கு இருக்குது நீங்களே பாருங்கள். நான் சும்மா லைட்டை தான் வச்சு தேய்க்கிறேன், ஆனால் அழுக்கெல்லாம் வந்துகிட்டே இருக்கு. ஒரு நிமிஷம் போல் நீங்கள் லைட்டாக வச்சு தேய்ச்சாலே போதுங்க. ரொம்பலாம் அழுத்தி தேய்க்க வேணும் அவசியமே கிடையாதுங்க. நான் தேய்க்கும் போது உங்களுக்கே தெரியும் நான் எந்த அளவுக்கு தேய்க்கிறேன்னுட்டு. இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் சுவிட்ச் பாக்ஸ்லாம் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்கள் இந்த மாதிரி துடைக்கணுங்க. கேர்ஃபுல்லாக துடைங்க சுவிட்ச் பாக்ஸில் எப்போவுமே. இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த டிப்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ண தண்ணியை வச்சே நம்ம இப்போவும் க்ளீன் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், டைல்ஸ் ஃபுல்லாகவே தொடச்சிடுங்க, நல்லா பளிச்சுனா இருங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சில்லு தண்ணி நார்மல் தண்ணியில் கொஞ்சமாக தொடச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஈஸியாக பளிச்சுனாடுங்க. திரும்பவும் நம்ம அதே தண்ணியை வச்சு இந்த இடத்துல துடைக்கலாம் வாங்க. சிலிண்டர்லாம் வச்சு ரொம்ப கருத்து போயிருக்கும், ரொம்ப இந்த மாதிரி துரு பிடிச்சி போயிருக்கு இல்லைங்களா. இந்த இடத்தையும் இந்த தண்ணியை வச்சு துடைக்கலாங்க. நம்ம ஒரு வாட்டி இந்த தண்ணியை தயாரிச்சோம்னா நிறைய டிப்ஸுக்கு யூஸ் பண்ணலாங்க. ஒரு நிமிஷம் போல் நீங்கள் இப்படியே தொடச்சி விட்டிங்கன்னா நல்லா பளிச்சுன்னு ஆயிருங்க. அப்படி உங்களுக்கு தேய்க்கிறதுக்கு இஷ்டம் இல்லைன்னா நீங்கள் வச்சுருக்க லெமன் தண்ணியை கொஞ்சமாக இது மாதிரி ஊற்றிடுங்க. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு வந்து தொடச்சி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக க்ளீன் ஆகிடுங்க. நீங்களே பாருங்கள், நான் தேய்க்க அந்த துரு பிடிச்ச அழுக்கெல்லாம் வந்துகிட்டே இருக்குங்க. சிலிண்டர் சுற்றியும் இருந்துச்சுங்க. இப்போ இந்த இடத்துல மட்டும்தான் அதிகமாக இருக்குது. திரும்பவும் நான் அந்த இடத்துல வச்சு தேய்க்கிறேங்க. மறக்காமல் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். எத்தனை நாள் பட்டு துரு பிடிச்ச அழுக்காக இருந்தாலும் பரவாயில்லைங்க, இப்படி நீங்கள் தேய்ச்சி பாருங்கள், இல்லை ஊற வச்சது கூட தேய்ச்சி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக அழுக்கெல்லாம் வந்துடுங்க. மறக்காமல் அந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. கரெக்டாக நான் பார்த்தீங்கன்னா 1 நிமிஷம் போல் தேய்ச்சிங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் இவ்வளோ பளிச்சுன்னு இருக்குன்னுட்டு ரொம்ப க்ளீன் ஆகிடுச்சுங்க. நீங்களே பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நீங்கள் சிலிண்டர் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக கொண்டு போய் வைக்காமல் இந்த மாதிரி பேப்பர் வச்சுக்கோங்க. பேப்பர் போட்டு அது மேலே மேட்டை போட்டு வைங்க. நான் இப்போதைக்கு பேப்பர் மட்டும் வச்சுருக்கேன். அது மேலே வச்சுட்டு நான் ஒரு கொஞ்ச நேரம் கழித்து மேட்டை போட்டு வச்சுப்பேங்க. இந்த டிப்ஸை பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த டிப்ஸை பார்த்தீங்கன்னா நம்ம எண்ணெயெல்லாம் ஊற்றி வைப்போங்க இல்லையா. நான் பார்த்தீங்கன்னா இந்த கப்பில் தாங்க எண்ணெயெல்லாம் ஊற்றி வைப்பேன். மேலே ஃபுல்லாக பாருங்கள் எண்ணெய் பிசுப்பாக இருக்குங்க. நம்ம என்னதான் சோப்பு போட்டு தேய்ச்சா கூட அந்த அளவுக்கு பளிச்சுன்னு ஆகாதுங்க. அதுக்கு இந்த மெத்தட் ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக எண்ணெய் பிசு எதுவுமே இல்லாமல் ரொம்ப சூப்பராக க்ளீனாக இருங்க.
மறக்காமல் அந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். பார்க்குறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நான் பார்த்தீங்கன்னா அரிசி மாவு எடுத்துருக்குங்க. எந்த வித கெமிக்கல் ஆட் பண்ணல. அரிசி மாவு கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் போல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சுகர் எடுத்துக்கோங்க. இது ரெண்டுத்தையும் கலக்கிக்கோங்க தண்ணி ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு. பாருங்கள் நல்லா கெட்டியான பதத்துக்கு நல்லா பிசைஞ்சிக்கோங்க தண்ணி ஊற்றிட்டு. இந்த மாதிரி நீங்கள் ஒரே 1 நிமிஷம் போல் எல்லா இடத்துலையுமே அப்ளை பண்ணி இந்த மாதிரி தேய்ச்சி பாருங்கள். உள்ளே இருக்கிற அழுக்குலேருந்து அந்த எண்ணெய் பிசு எல்லாமே வெளியில் வந்துடுங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நீங்களே நம்ப மாட்டீங்க, அந்த அளவுக்கு எண்ணெய் பிசு எதுவுமே இல்லாமல் ரொம்ப நீட்டாக க்ளீனாக இருக்குங்க. நீங்களே பாருங்கள், நான் ஒரு டைம் கழுவிட்டேன். நம்ம அரிசி மாவில் ஒரு டைம் கழுவிட்டு பின்னாடி அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக சோப்பு போட்டு க்ளீனாக கழுவி எடுத்துக்கலாங்க. தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாங்க. அப்புறம் நீங்களே பார்ப்பீங்க எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குன்னுட்டு. நீங்களே பாருங்கள், ஒரு சில்வர் நார் எடுத்து கொஞ்சமாக சோப்பு போட்டு நார்மலாக தேய்க்கிறேன் எப்பவும் போல். நீங்களே தேய்க்கும் போது அவ்வளோ அழுக்கு வருங்க. நீங்களே நம்ப மாட்டீங்க, ரொம்ப ரொம்ப ஈஸியாக எண்ணெய் பிசு எல்லாமே வெளியில் வருங்க. இந்த மெத்தடை ட்ரை பண்ணிங்க. எந்த ஆயில் டிஸ்பென்ஸ் இருந்தாலும் யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக க்ளீன் ஆகிடுங்க. நீங்களே பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குன்னு கழுவி பாருங்கள். கொஞ்சம் கூட எண்ணெய் பிசு எதுவுமே இருக்காது. அவ்வளோ பளிச்சுன்னு புதுசு மாதிரியே இருக்குங்க. மறக்காமல் அந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்த டிப்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நான் பார்த்தீங்கன்னா விளக்கு மாவு தாங்க எடுத்திருக்கேன். திருவிழாவெலாம் செய்வாங்க இந்த மாதிரி விளக்கு கோயிலுக்காக. இந்த மாதிரி நம்ம வீட்டில் மீந்து போயிருந்துச்சுன்னா எடுத்து நீங்கள் கீழே வீச வேண்டாங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ஃபஸ்ட்டு ஒரு கப் எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட எந்த அளவுக்கு விளக்கு மாவு இருக்கோ எடுத்து வச்சுக்கோங்க. அதில் நல்லா விளக்கு மாவு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நீங்களே பாருங்கள், தண்ணி நான் ஊற்றிருக்கேன். கொஞ்சமாக ஊற்றினா போதுங்க, அதிகமாக ஊற்ற வேண்டிய அவசியமே இல்லை. என்கிட்ட கொஞ்சமாக இருக்கிறதுனால 1/2 டம்ளர் மட்டும் ஊற்றிருக்குங்க. இது கூடவே பிஞ்ச் அளவுக்கு சோடா சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் ஸ்பூன் வச்சு கட்டியெல்லாம் உடச்சி விட்ருங்க. ஒரு 10 நிமிஷம் போல் நீங்கள் இப்படியே ஊற விட்டுருங்க. 10 நிமிஷம் கழிச்சு நீங்கள் கை வச்சு இந்த மாதிரி கலக்கி எடுத்துக்கோங்க. தோசை மாவு பதத்துக்கு வந்துடுங்க. நீங்களே பாருங்கள். இப்போ நம்ம தோசைக்கல் எடுத்து கேஸ் ஸ்டவ் வச்சுக்கோங்க. தோசைக்கல் நல்லா சூடானதுமே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு இந்த மாதிரி நீங்கள் தோசை ஊற்றுற மாதிரி ஊற்றிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் போல் நீங்கள் இப்படியே விட்டுருங்க. நல்லா வெந்து வரணுங்க. இது மேலே கொஞ்சமாக எண்ணெயில் நெய் ஆட் பண்ணிக்கலாங்க. நான் பார்த்தீங்கன்னா எண்ணெய் தாங்க ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாங்க. கலர் பாருங்கள் எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகாது. வீட்டில் குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. எங்கள் பாட்டிலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தாங்க செஞ்சு சாப்பிடுவாங்க. கோயில் திருவிழாவுக்கு இந்த மாதிரி விளக்கு மாவு ரெடி பண்ணுவாங்க. வீட்டில் யாராச்சும் சாப்பிடாம போனால் இந்த மாதிரி தோசை ஊற்றி கொடுத்தா எல்லாமே சாப்பிட்ருவாங்க. கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகுதுங்க. இந்த டிப்ஸை பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த டிப்ஸ் பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு தாங்க. கோதுமை மாவு எப்படி செஞ்சாலும் சப்பாத்தி சாஃப்டாக வர மாட்டேங்குதா, அதுக்கு இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் எந்த கோதுமை மாவு இருக்கோ அந்த கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு எடுத்துக்கோங்க. 2 டீஸ்பூன் போல் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் ஆட் பண்ணிவிட்டு கை வச்சு நல்லா அழுத்தி பிசைஞ்சு விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நீங்களே பாருங்கள், இந்தளவுக்கு நான் கெட்டியாக பிசைஞ்சிட்டேன். உங்ககிட்ட சப்பாத்தி கட்டர் இருந்துச்சுன்னா இது மேலே வச்சு ஒரு 5 நிமிஷம் போல் தட்டிட்டு நீங்கள் உடனே சப்பாத்தி போடுங்க. சப்பாத்தி பார்த்தா ரொம்ப சாஃப்டாக வருங்க. மறக்காமல் இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு பார்க்கலாம் வேற ஒரு வீடியோவில்.